All right, I've run out of patience. On to Ruse! Spider-Man, Spider-Man, does whatever a spider can. Spins a web any size, catches thieves just like flies. Look out, here comes a Spider-Man. ஹே ப்ரோஸ் அண்ட் சிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராப்ஸ் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பைடர்மேனோட மாஸ்க்கை தான் பண்ண போகிறோம். அதுவும் சாதாரணமாக இல்லை, கண்ணு மூடி திறக்கிற மெக்கானிசமோட. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் குடுகுடுன்னு ஓடி போய் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தி விட்டு வந்துருங்க. உங்களுக்கான வீடியோ பாஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை வச்சு இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் டேப் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ வெட்டி வச்ச எல்லா டெம்ப்ளேட்டையும் கார்ட்போர்ட் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டி எடுத்துடலாம். இப்போ நான் காட்டுற இந்த பீஸை மட்டும் நல்லா மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு எல்லா கேப்பையும் ஜாயின் பண்ணி நடுவில் ஃபெவிக்விக் குத்தி ஒட்டிடலாம். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லையும் பண்ணிடலாம். அப்புறமா அந்த ரெண்டு பீஸையும் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறமா இந்த ரெண்டு பீஸை நான் ஒட்டுற மாதிரி இப்படி ஒட்டிடுங்க. ஓகே, இப்போ நம்ம மாஸ்கோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் ஃபெவிக்விக் குத்தி ஸ்ட்ராங் ஆக்கிற மாதிரி இதுக்கும் பண்ணிடுவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நானே ஒரு சின்னதாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அந்த கேப்பை கொஞ்சம் சின்னதாக்கிட்டேன். இப்போ சிமெண்ட் பூசுகிற வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ மாஸ்க்கை ஃபுல்லாக பேஸ்ட்டை தடவியாச்சு. இப்போ ஸ்மூத் பண்ணுறதுக்கு ஒரு சாண்ட் பேப்பர் நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி கண்ணோட ரெண்டு லென்ஸையும் வெட்டி எடுத்துட்டேன். அதுவும் ஒரு பிளாஸ்டிக் மூடியை வச்சு தான். அப்புறமா இந்த ரெண்டு டெம்ப்ளேட்டையும் இந்த இடத்துல ஒட்டிடுங்க. இது எதுக்கு ஓட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்ம லென்ஸு கரெக்டாக ஃபிட் பண்ணுறேன்னு செக் பண்ணுறதுக்கு, வேறு எதுக்கும் இல்லை. பிளாஸ்டிக் மேலே பெயிண்ட் அடித்தா ஒட்டாதுன்னு தெரிஞ்சும் பெயிண்ட் அடிச்சிருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய மக்கா இருப்பேன்னு பார்த்துக்கோங்க. சரி, பெயிண்ட்டு போனால் என்ன, சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி லென்ஸ் மேலே ஒட்டி விட்டேன். அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வ்டு. சோதனையை தூக்கி போடு, சாதனையை நோக்கி ஓடு.
அதுக்கப்புறமா போட் பின்னில் இருக்க அந்த ஊசியை வச்சு கார்ட்போர்ட் பின்னாடி ஒரு ஹோலை போட்டு அதை எடுத்து மாஸ்கோட 2 கண்ணுக்கு நடுவில் ஒட்டிடலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச லென்ஸ் எல்லாத்தையும் அந்த ஊசியில் மாட்டி விட்டுடலாம். இப்போ லெஃப்ட் சைடு கண்ணுக்கு லென்ஸ் மெக்கானிசம் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம ரைட் சைடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராவை சின்ன சின்ன டியூப்ஸாக கட் பண்ணி அது இந்த இடத்துலலாம் ஒட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரா எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ அடுத்து ஒரு நைலான் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம லென்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண வைக்க போகிறோம். ஸ்ட்ரிங்கோட ஒரு எண்டை கீழே இருக்க லென்ஸில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரா வழியாக உள்ளே விட்டு அது பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரா வழியை வெளியே எடுத்து மேலே இருக்க லென்ஸில் ஒட்டிடலாம். அதுக்கடுத்து கீழே இருக்க இந்த 2 ஸ்ட்ராக்குள்ள அந்த ஸ்ட்ரிங்கை விட்டு திருப்பி கீழே இருக்க லென்ஸில் ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஐஸ் 2 ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகிறதுக்கான பேசிக் மெக்கானிசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சைக்கிள் பிரேக் கேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம 2 லென்ஸையும் ஆப்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நான் பிரேக் கேபிள் 2யும் லென்ஸோடு ஃபிட் பண்ணிட்டேன். இதையும் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நான் லெஃப்ட் சைடு இருக்க பிரேக் கேபிளுக்கு சிரிஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ரைட் சைடுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிரிஞ்சுக்குள்ளே இருக்க இந்த ரப்பர் கிரிப்பை கழட்டி எடுத்துடலாம். அப்போ தான் சிரிஞ்சை நம்மளால் ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு கட்டிங் பிளேயரை யூஸ் பண்ணி இந்த இடத்த மட்டும் தனியாக வெட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த கேபிளை நம்ம சிரிஞ்சுக்குள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பிரேக் கேபிளோட சிரிஞ்சை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த கனெக்ஷனை நல்லா டைட்டாக சீல் பண்ணிடலாம் ஒரு கார்ட்போர்டை வச்சு. ஓகே, இப்போ நம்ம லென்ஸ் மெக்கானிசமை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கண்ணோட வெளிப்பகுதியை ரெடி பண்ண போகிறோம். நான் ரைட் சைடு இருக்க கண்ணை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறேன்.
இப்போ நான் காட்டுற மாதிரியே வரிசையாக எல்லா பீஸையும் ஒட்டிட்டு வாங்க. அவ்வளோதான், நம்ம கண்கள் இரண்டும் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா பளபளன்னு ஆக்கிறதுக்கு நான் மேலே ஃபெவிக்விக் ஊற்றி விட்டேன். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ட்போர்டு மாஸ்க்கு கவர் பண்ணுறதுக்கு ஒரு துணி மாஸ்க்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த டெம்ப்ளேட்டையும் இந்த பழைய ரெட் டிஷர்ட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய சட்டையை நான் நல்லா வெட்டி பெருசாக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம டெம்ப்ளேட் இருக்க டிசைனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதை நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி மேலே டெம்ப்ளேட்டை வச்சு, டெம்ப்ளேட்டுக்கு மேலே துணியை வச்சு, கண்ணாடி கீழே லைட்டை வச்சு, அதுக்கப்புறமா ஒரு பெர்மனன்ட் மார்க்கை யூஸ் பண்ணி எல்லா டிசைனையும் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா என் மாஸ்க்கை நான் டெய்லர் கிட்ட கொடுத்து தச்சுட்டேன். தைக்கிறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மீண்டுமா கவலைப்படாதீங்க, நான் இந்த வீடியோவை ஒருத்தரோட வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணேன். அவர் பேர் ஷியான்ஸ் கிராஃப்ட். இவர் இந்த வீடியோவில் இந்த மாஸ்க் எப்படி தைச்சேன்னு விளக்கமாக போட்டிருக்காரு. அதனால் மாஸ்க் எப்படி தைக்கணும்னு இவர் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சேனலுக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ மாஸ்க்கு திருப்பி போட்டுட்டு நம்ம மாஸ்க்குக்கே மாஸ்க்கு போட போகிறோம். ரைட் சைடில் இருக்க கண்ணுக்கு நான் இந்த லென்ஸ் பீஸை ஒட்டிட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் ஓட்டையை போட்டு ஓட்டையை நல்லா பெருசாக்கி அந்த ஐ பீஸை ஒட்டி விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு மெஷ் கிளாத்தை யூஸ் பண்ணி கண்களோட வெள்ளையான பகுதியை ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஸ்பைடர்மேன் மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். இவரது முயற்சியை பாராட்டி இவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.